எடப்பாடி 4 வருஷத்துல என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஏன் எடப்பாடி பண்ணணும்னா, அந்த கேள்வியுடைய அர்த்தம் என்ன? முதலமைச்சரா நீ இருந்து என்ன பண்ண தானே? ஆமாம். மத்திய அரசோட இருந்த என்ன பண்ண? 16 வருஷம் இவங்க இருந்தீங்க. இருந்தாங்களே. மத்திய அரசோட 16 வருஷம் இருந்தீங்களா? அந்த கேள்வி தானே இப்போ வைக்கப்படுது. ஆமாம். சரி, ஜெய்சங்கர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. கச்சத்தீவு எப்படி கைமாறுச்சுன்னு. 74ல் மாறுதுன்னா 73லேருந்து பல சுற்று பேச்சுவார்த்தைகள். அதில் கலைஞர், தலைமைச் செயலர், டெல்லியிலேருந்து வந்த வெளியுறவுத்துறை செயலர் எல்லா மட்டத்திலையும் பேச்சுவார்த்தை நடந்து ஒப்புக்கொள்ளப்பட்டு அதன் பிறகு தான் இந்த மாறுதுன்னு முழு இது இவருக்கு பங்கு இருக்குது கலைஞருக்கு அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் அந்த பேட்டி இருக்குது. நான் கூட அதை புக்மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த மாதிரி கச்சத்தீவு மாறினதுக்கு இந்திரா காந்திக்கு ஒரு காரணம் இருந்தது. இந்த வாரில் போய் தேவையில்லாமல் தலையிட்டு சர்வதேச அளவில் ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கு நம்ம அண்டை நாடுகளை கொஞ்சம் கூட வச்சுக்கணுன்றதுக்காக தூக்கி வாரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன தேவை வந்தது? நீங்கள் எதிர்த்து பெரிய அரசியல் இயக்கமாக நீங்கள் தான் மாத்திர ஆள் தானே. ஒரு தமிழ்நாட்டுக்காக புதிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியாக ஹிந்தி படிக்கணுன்றத மாநில தழுவிய இயக்கமாக மாற்றினவர் தானே. ஆமாம். அப்புறம் ஏன் இறங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனைனா 72ல் எம்ஜிஆர் வெளியே போயிட்டு உங்களுக்கு தீராத தொல்லை கொடுக்குறாரு. இந்திரா காந்தியோட லிங்கில் இருக்கார். உங்களுக்கு பெரிய தொல்லை கொடுக்குறாரு. அந்த 73ல் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாரு. அடுத்த ஒரு இடைத்தேர்தலில் கோயம்புத்தூரில் ஜெயிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நெருக்கடி ஜாஸ்தி ஆகுது.